வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அவல் லட்டோடு வந்திருக்கிறேன். இந்த அவல் லட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணம் நல்லா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு என்ன நெய் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 3/4 கப் எல்லாட்டிக்கு 130 கிராம் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இந்த பேனில் போடுங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் மெல்ட் பண்ண விடுவோம். இந்த பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிட்டுது. இதை வந்து 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். இது வந்து இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிட்டுது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கூல் பண்ண விடுவோம். நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரை இந்த பேனில் போடுங்க. இந்த பட்டர் வந்து மெல்ட் பண்ண பிறகு இதில் வந்து 40 கிராம் கஜு இருக்குது. கஜு எடுத்து இது சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த பட்டரில் போட்டு லைட்லியாக பொரிச்செடுக்கணும். ஸோ இது ஒரு 2 நிமிஷமாக வந்து இந்த பட்டரை வச்சு பொரிச்சிருக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சு முடிஞ்சுது. இப்போ இதை புறம்பா கிள்ளி எடுப்போம். புறம்பான் டிஷ்ஷில் இதை கிள்ளி எடுப்போம். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு இப்படி நான் பொரிச்சு எடுத்திருக்கிறேன். நான் ஹீட்டை வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் வந்து சோப்பு அரிசி அவல் இருக்குது. இந்த அவலில் வந்து 1/2 கப் எல்லாட்டிக்கு 140 கிராம் இருக்குது. இப்போ இதில் போட்டு இதை எரிய விடாமல் வறுத்தெடுக்கணும். பேர்ன் பண்ணாமல் இது வறுக்கணும். இந்த இருக்கு இதில் வந்து நான் இப்போ வறுக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆளும் கிறிஸ்பி இல்லாமல் இருக்குது. ஆனால் வறுத்தா பிறகு நல்ல கிறிஸ்பியாக வறுபடணும். ஆனால் பேர்ன் பண்ணாமல் இது வறுத்தெடுக்கணும். ஸோ ஹீட்டை வந்து கூட வச்சிடாதீங்க. இப்போ 1 நிமிஷமாக இது வறுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ 2 நிமிஷமாக இது வறுத்துருக்கிறேன். இப்போ இதில் 5 நிமிஷமாக வறுத்துருக்கிறேன். பேர்ன் பண்ணாமல் இது வறுத்தடுங்கோ. லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். லைட்லியாக வறுபட்டுருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இப்போ 7 நிமிஷமாக வறுத்துருக்கிறேன். ஆனால் எண்ணெய் வறுபடணும். கூட்டி மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சு வறுக்கிறேன். கூட்டி வச்சுறாங்க. ஹீட்டை எரிஞ்சிடும், பேர்ன் பண்ணிடும். இப்போ நான் மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி இதை வந்து சரியாக 11 நிமிஷம் வந்து வறுத்துருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இது நான் நல்லா வறுத்துட்டேன். எரியாமல் வறுத்தெடுத்துருக்கிறேன். இந்த அப்படி சரண்டு நல்லா கிறிஸ்பியாக முருகி வறுத்துருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி கிறிஸ்பியாக வறுக்கணும். இப்போ இதை நான் வறுத்துட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வைக்க போகிறேன். இப்போ நான் வறுத்து வச்சிருக்கிற இந்த அவல் வந்து கூல் ஆயிட்டுது. இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி பட்டா மாவை எடுப்போம். இந்த அதில் போட்டிருக்கேன். பட்டா அரைச்செடுப்போம். ஒரு பிரமாண டிஷ் எடுத்து இப்போ நான் இந்த அவலை வந்து அரைச்சி பட்டா எடுத்துருக்கேன். இப்போ இந்த இதில் போடுங்க. ஸோ அதே கிரைண்டரில் வந்து இதில் வந்து 1/2 கப் சீனி எல்லாத்துக்கும் 100 கிராம் சீனி இருக்குது. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுப்போம். இதை அரைச்சி எடுப்போம். இந்த இருக்க இந்த சீனியையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த அவல் மாக்கிலேயே இந்த சீனியை போடுங்க. இந்த சீனியை போட்ட பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் முதல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு நான் இந்த பட்டரில் பொரிச்ச கஜு இருக்குது. இந்த கஜு இதில் போடுங்க. போட்டுட்டு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ காய்ச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சு இந்த பட்டர் வந்து ஆறிட்டு இப்போ இதை விட்டு குழைங்கோ. பட் இதுக்கு நெய் பாவச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா பிசைஞ்சு இதை மிக்ஸ் பண்ணி குழைச்சிருங்க. ஸோ நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்த 130 கிராம் பட்டரை வந்து இதில் விட்டுருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி உருண்டையாக பிடிச்சிடுங்கோ. இந்த லட்டை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிடுங்கோ. இறுக்கி அமர்த்தி பிடிச்சிடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த அவல் லட்டெல்லாம் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் லட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.